கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise to His holy name. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேதபாட கூட்டத்தின் 2ஆம் நாளுக்கு வருகின்றதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். And we are welcoming you all even for the second day of the Bible study, accepting our invitation. நாம் இந்த நாட்களிலே வானத்தில் ஒரு யுத்தம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Now today we are meditating with the topic, the war in the sky. With the help of the Holy Spirit, we are meditating through the verses. பிரியமானவர்களே, வெகு சீக்கிரத்தில் வானத்திலே ஒரு யுத்தம் நடைபெறப் போகிறது. Very shortly there is going to be a war in the sky. இனிமேல் வானத்தில் நடைபெறப் போகிறதான அந்த யுத்தத்தை குறித்து பத்மு தீவில் சிறையிருப்பில் காணப்பட்ட யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். Even regarding the war in the sky, the man of God who was in the island of Patmos, God was revealing the truth to him. வானத்திலே இந்த யுத்தம் யார் யாருக்கு நடைபெறுகிறது? In heaven, in the sky, to whom those wars being conducted. வலு சர்ப்பத்துக்கும் அதனுடைய தூதர்களுக்கும், மிகாவேலுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும், தேவ தூதர்களுக்கும் இந்த யுத்தம் நடைபெறுகிறது. And even the dragon and his angel, and the Michael and his angel, the war is taking place in heaven. இந்த வலு சர்ப்பத்தை குறித்து 9ஆம் வசனத்திலே நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தது போல வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் முழு உலகத்தையும் மோசம் போக்குகிறதான பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. Now even as we read in the Revelation 12th chapter verse 9, it says about the great dragon, the old serpent, and the Satan who deceived the whole of the earth. பிரியமானவர்களே, வானத்திலே நடக்கக்கூடிய இந்த அதர்சனமான யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்தை குறித்து 3 பிரிவாக பிரித்து நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். Even in heaven, in the sky, when this invisible war, it will be conducted, as we saw yesterday, it will be classified into 3. ஒன்று, வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையில் தானே இந்த பூமியில் என்ன சம்பவிக்க போகிறது? And while the war is going on in heaven, at the same time, what is going to happen upon this earth? இரண்டாவதாக, வானத்திலே யுத்தம் நடந்த பிற்பாடு அந்த யுத்தத்தின் முடிவிலே இந்த பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது? When the war is over, after that war, what is the thing that's going to happen upon this earth? மூன்றாவதாக, வானத்தில் நடக்கிறதான இந்த யுத்தத்துக்கு முன்பு, சற்று முன்பு இந்த பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது? And thirdly, before that war which should take place in that heaven, before that, what is going to happen upon this earth? இன்றைக்கு ஒவ்வொரு நாடும் தனித்தனி நாடுகளாக பிரிந்து காணப்படுகிறது. கிட்டத்தட்ட முழு உலகத்திலும் 195 நாடுகளுக்கு மேல் காணப்படுகிறது. And even can find in all the countries divided and separated, and even the whole of the earth we can find 195 countries. இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரதமரை நாம் பார்க்கிறோம், ஒரு ஜனாதிபதியை நாம் பார்க்கிறோம். And each country we could see a prime minister and as well as the president. ஆனால் முழு உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு பெரிய சர்வ அதிகாரி வெகு சீக்கிரத்தில், அதாவது வானத்திலே நடக்கிற இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த பூமியில் எழும்ப போகிறான். And even the war, after the war in heaven, a great despot, we are going to rule the whole of this earth, going to rise upon this earth. அது அந்த சர்வாதிகாரி எழும்பும்படியாக இந்த உலகத்திலே ஒரு 3ஆம் உலக மகா யுத்தம் நடைபெற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது தேவனுடைய தீர்மானமாயிருக்கிறது. And even for the despot, that great ruler to rise upon the earth, and the third world war should rise, even it is the will of God. 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஏற்படுத்தப்படுகிறதான ஒரு சமாதான அமைப்பிலிருந்து இந்த தலைவன் எழும்பி வருகிறான். பூமியிலே விழத்தள்ளப்பட்டதான இந்த வலுசர்ப்பமானது தன்னுடைய அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் அந்த தலைவனுக்கு கொடுப்பதாக யோவான் தரிசனத்தில் காண்கிறார். Even after the third world war, and they will be seeking peace,
and with that guise of peace, this great ruler will be rising upon. Even that the dragon is giving the power and an authority even to this despot. இப்பொழுது வலுசர்ப்பம் பூமியிலே விழுந்த பிற்பாடு அல்லது வானத்தில் நடக்கிற இந்த யுத்தத்தின் முடிவிலே வலுசர்ப்பம் பூமியிலே விழத்தள்ளப்படுகிறது. அதற்கு பிற்பாடு இந்த பூமியில் இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை முதலாவது நாம் தியானிக்க போகிறோம். Now we are going to meditate primarily after that war when the devil be the dragon when he is cast down upon the earth. What's going to happen upon the earth? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோவான் ஒரு மிருகத்தை தரிசனத்தில் காண்கிறார். Now we read in Revelation 13th chapter verse 1 here, John is able to see a beast. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருவதாக யோவான் காண்கிறார். Now here John is able to see about the 7 heads with the 10 horns. It is rising from the sea and coming out. பிரியமானவர்களே, அந்த மிருகம்தான் இந்த 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஏற்பட போகிறதான ஐரோப்ப சமாதான கூட்டமைப்பு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ஏற்கனவே விழுந்து போன ரோம சாம்ராஜ்யம் இனி எழும்பி வரப்போகிறது. And you can see this beast that is rising out of the sea, it's only the European Federation. And we can also say it's something that Roman Empire which had fallen will be rising up. 3ஆம் வசனத்திலே யோவான் தரிசனத்தில் காண்கும்போது அந்த 7 தலை உள்ளதான மிருகத்தின் ஒரு தலை காயப்பட்டிருப்பதாக அவருக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது. பின்பு அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டதாக அதே தரிசனத்தில் அவர் காண்கிறார். Now here John is able to see a vision in that 13th chapter verse 3. Out of the 7 heads, one was wounded. Even the same wound of that head was also healed. அதன் தலைகளில் ஒன்று காயப்பட்டிருப்பது எதை வெளிப்படுத்துகிறது? And one of that heads, what it says, has been wounded. யோவானுக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்பட்ட போது இந்த பூமியிலே ரோம சாம்ராஜ்யம் ஆளுகையில் காணப்பட்டது. Why God had given vision to John, even this Roman Empire was ruling upon the earth. இந்த தரிசனத்துக்கு பிற்பாடு உலகத்திலே சர்வாதிகாரத்தில் காணப்படுகிற ரோம சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைய போகிறது என்பதைத்தான் ஆவியானவர் இப்படி யோவானுக்கு தரிசனத்திலே காண்பிக்கிறார். And God is only showing to John that the present Roman Empire is going to have a declination, is going to have a fall. That's what God was showing through the vision to John. மறுபடியும் அதன் காயம் சுஸ்தமாக்கப்பட்டது எதை வெளிப்படுத்துகிறது? What it revealed as that wound was again healed. விழுந்து போன ரோம சாம்ராஜ்யம் மறுபடியும் புத்துயிர் பெற்று எழும்பி வரப்போகிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. It only reveals about even all the decline, fallen Roman Empire going to be revived and going to come up. 3ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 13:3. Let's read Revelation 13th chapter verse 3. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி போதும். இந்த பூமியில் உள்ள யாவரும், இந்த உலகத்தில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். And all the people, the inhabitants of the earth, with all wonder, with all amazing, they will be following that Antichrist. ஆகவே பிரியமானவர்களே, சுருக்கமாய் நாம் பார்க்க போனால் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோவான் கண்ட மிருகம் இனிமேல் இந்த உலகத்தில் எழும்ப போகிற முழு உலகத்தின் சர்வாதிகாரியை வெளிப்படுத்துகிறது. அவன்தான் அந்தி கிறிஸ்து. And let us see very shortly, and what we read in the 13th chapter verse 1, the beast that is rising up out of the sea is what he is saying about the despot, the Antichrist, who is going to rise upon the earth. இந்த அந்தி கிறிஸ்து இருக்கிற அதே வேளையில் தானே யோவான் மற்றொரு தரிசனத்தில் ஒரு மிருகத்தை காண்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இதை நாம் பார்த்தோம். அது ஆட்டுக்குட்டி கொப்பான மிருகமாயிருந்தது, பலு சர்ப்பத்தை போல் பேசினது. And we read in Revelation 13 chapter verse 11, another beast was rising. It was like a lamb, and it was speaking like that of that former one. பிரியமானவர்களே, இந்த இரண்டாம் மிருகமாகிய ஆட்டுக்குட்டி கொப்பான மிருகம் அந்த நாட்களில் முழு உலகத்து ஜனத்தையும் அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக, வலு சர்ப்பத்துக்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு கள்ள தீர்க்கதரிசியை வெளிப்படுத்துகிறது.
only the second beast which had risen, it only speaks about the false prophet who are going to direct any people on the earth toward the Antichrist, even toward the dragon. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், இந்த இரண்டாம் மிருகமானது வானத்திலிருந்து அக்னியை ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இறக்கி அநேக அற்புதங்களை அந்த நாட்களில் பூமியில் நடப்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லா ஜனங்களும் இந்த கள்ளத்தீர்க்கதரிசி பின்பற்றுகிறார்கள். And even this second beast is able to bring the fire from heaven, able to do wonderful and miraculous things, and all people will be following that false prophet. இன்றைக்கும் நாம் கிறிஸ்தவ உலகத்தை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அற்புதங்கள் அடையாளங்களுக்கு பின்பாக அநேகர் கடந்து போவதை நாம் பார்க்கலாம். Even today in the world we can see, after miracle, after wonders, the people are going after those people. வானத்திலிருந்து அக்னியை இறக்கி, இந்த நாகமலை புதுக்கோட்டையிலே வானத்திலிருந்து ஒரு அக்னியை இறக்கி பல்வேறு அற்புதங்கள் அந்த நாட்களிலே ஒருவேளை நடைபெறக்கூடுமானால் இந்த மொத்த நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள ஜனங்களும் கூட அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். Even if the fire is drawn from heaven, even in Nagamala Pudukkottai, if they do wonders and miracle, the whole inhabitants of Nagamala Pudukkottai people will be following after that. இப்படி பல்வேறு அற்புதங்களை செய்து ஜனங்களுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறதான இந்த கள்ளத்தீர்க்கதரிசி அடுத்து அவன் என்ன செய்ய போகிறான்? And even this false prophet who is doing all kind of miraculous work, who is doing all kind of deceptive work, nextly what are you going to do? முந்தின மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவுடைய தோற்றத்தில் ஒற்றுமை உள்ளதான ஒரு உருவ சிலையை பூமியில் உள்ள எல்லா குடிகளும் எல்லா பகுதியில் உள்ள ஜனங்களும் செய்ய வேண்டும் என்று அவன் பூமியின் குடிகளுக்கு கட்டளையிடுகிறான். And here he will be ordering to the inhabitants of the earth, to the image of the Antichrist. They had to make an image and to follow that. இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தலைவர்களுக்கும் மரித்து போன தலைவர்களுக்கும் இந்த மதுரையின் பல்வேறு இடங்களிலே சிலைகள் காணப்படுகிறது. And even in Madurai, even the dead and even the people who are alive, those leaders, they are having statues. முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய சர்வாதிகாரியாய் அந்தி கிறிஸ்துவுடைய அதே ரூபத்தில் செய்யப்பட்டதான சிலையானது மொத்த உலகத்திலும் அந்த நாளிலே காணப்படும். And even the Antichrist, the image of the Antichrist like a statue, is going to be seen the whole of the earth. ஆனால் இன்றைக்கு காணப்படுகிற தலைவர்களுடைய சிலையோ எந்த இடத்தில் வைக்கப்பட்டதோ அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. But even the statue, what you see the leader today, where it has been placed, is one is standing in the very place. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்தில் செய்யப்பட்டதான இந்த சிலைகளோ அது ஒரே இடத்தில் நிற்கக்கூடியவைகளாக அல்ல, நடமாடக்கூடியவைகளாய், ஜனத்தோடு பேசக்கூடியவைகளாய், ஜனத்தை அந்தி கிறிஸ்துவை வணங்க பண்ணக்கூடியவைகளாய், மறுக்கும் பட்சத்தில் ஜனத்தை பயமுறுத்தி கொலை செய்யக்கூடியவைகளாய் அந்த சொரூபங்கள் காணப்படும். And even the statue will be standing on these days, and it will be able to threaten anybody, and it will be able to move here and there, and those who never obey, it will be having power even to slay. சொரூபம் என்கிற வார்த்தைக்கு ஐகான் என்று கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. And even image, it has been written in the Greek word as icon. அதற்கு 6 அர்த்தங்கள் கொடுத்திருக்கிறார்கள். And even they have given 6 meaning. ஆனால் தமிழிலே ஒரு அர்த்தத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள், சொரூபம் என்று. But only in Tamil, the only one word as an image. முதல் அர்த்தம் ரிசம்பிளன்ஸ் ஆயிருக்கிறது. The first word is like a resemblance. இரண்டாவது அர்த்தம் ரெப்ரசன்டேஷன், அதாவது அந்தி கிறிஸ்துவனுடைய அதே ரூபத்தில் காணப்படுகிறதான இந்த சொரூபமானது அவனுடைய பிரதிநிதியாக மொத்த உலகத்திலும் காணப்படும். And secondly, it will be like a representation, and it will be representing the whole of this earth. 15ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation 13 chapter, let's read the 15th verse. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, மிருகத்தின் சொரூபம் இந்த இரண்டாம் மிருகமாகிய கள்ளத்திற்கு 14ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். இரண்டாம் மிருகமாகிய கள்ளத்தீர்க்கதரிசி
பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த அந்த மிருகத்தினுடைய அதே சொரூபத்தில் அதே ரூபத்தில் இந்த சொரூபத்தை உண்டாக்கி இருக்கிறது. Now here what it was wounded by the sword in the same form that imagine have been formed. அந்த சொரூபமானது பேசக்கூடியதாக இருக்கிறது. And even that image is having the power to speak. இந்த மதுரை பகுதியிலே அந்த நாட்களில் நடமாடக்கூடியதான அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்தில் அவனுடைய பிரதிநிதியாக மதுரை பகுதியில் காணப்படக்கூடிய இந்த சொரூபமானது மதுரை ஜனங்களோடு பேசக்கூடியதாக இருக்கும். And even this statue was able to move upon this Madurai, it will having the power and capacity to talk with anybody. அது மதுரை ஜனங்களோடு என்ன பேசும்? What it will be talking with the inhabitants of Madurai. மதுரை ஜனங்களுக்கு அது அறிவிக்கக்கூடிய சுவிசேஷம் என்ன? And what is the gospel it is able to evangelize to the people? அந்த நாட்களிலே பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் 3 பேரை வணங்கும்படியாக இந்த சொரூபம் அந்த ஜனங்களோடு முழு உலகத்துள்ள ஜனங்களோடு பேசக்கூடியதா இருக்கும். And it will be in a position to speak, and they had to worship that 3 person. முதலாவதாக வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வலு சர்ப்பத்தை ஜனங்கள் அந்த நாட்களில் வணங்குவார்கள். And as we read in the Revelation 13:4, the dragon all will be worshiping. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொண்ட வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இங்கே வலு சர்ப்பத்தை வணங்குகிறார்கள், மறுபக்கத்திலே மிருகமாகிய முழு உலகத்தின் சர்வாதிகாரி அந்தி கிறிஸ்துவையும் ஜனங்கள் வணங்குகிறார்கள். Here they are worshiping the dragon. Even the nextly they will be worshiping the beast, the Antichrist. மூன்றாம் சாம்ராஜ்யமாகிய பாபிலோன் சாம்ராஜ்யம் இந்த பூமியில் ஆதிக்கத்தில் இருந்தபோது நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே அவன் ஒரு உருவ சிலையை செய்து ஜனங்களை வணங்கும்படியாக தூண்டினதாக நாம் பார்க்கிறோம். And we could say while the king Nebuchadnezzar while was ruling in Babylon, he made a statue and instigated the people to worship that. அந்த நாட்களிலே அவன் ஒரு பொற்சிலையை நிறுத்தி அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். அப்போது அதை வணங்காமல் நாம் அறிந்திருக்கிறபடி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ளே போனதாக நாம் பார்க்கிறோம். And he made a golden image and ordered to worship, but Shadrach, Meshach and Abednego they refused to worship and they went into the fiery furnace. அதுபோல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல இனிமேல் எழும்பக்கூடியதான இந்த அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்திலே அவனுடைய உருவ சிலையை வணங்கும்படியாக ஜனங்கள் தூண்டப்படுவார்கள். ஒரு கூட்ட ஜனங்களோ கைவிடப்பட்ட ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களோ அந்த சிலையை வணங்காத வண்ணம், வலு சர்ப்பத்தை வணங்காத வண்ணம், அந்தி கிறிஸ்துவை வணங்காத வண்ணம் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். And even during the time of Antichrist, he will be forced to worship the statue. The people are abandoned in that Antichrist period, and those Christians will refuse to worship that Antichrist. ஆகவே சொரூபம் அந்த ஜனங்களோடு அந்த நாட்களில் என்ன பேசும்? And what that statue will be talking to the people? 4ஆம் வசனத்திலே நான் வாசித்தபடி வலு சர்ப்பத்தையும் வணங்க வேண்டும், மிருகத்தையும் வணங்க வேண்டும். As we read in the 4th verse, they must worship the dragon as well as the beast. இனி மூன்றாவதாக யாரை வணங்க வேண்டும்? And thirdly, to whom it should be worshipped? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். On Revelation 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, மிருகத்தின் சொரூபத்தையும் வணங்க வேண்டும். அந்திகிறிஸ்துவின் அதே ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த பேசக்கூடிய, நடக்கக்கூடிய, காணக்கூடிய, மனிதனை துன்பப்படுத்தக்கூடிய இந்த சொரூபத்தையும் ஜனங்கள் வணங்க வேண்டும். Even the Antichrist, which is able to be seen, which is able to move, which is able to talk, even that statue, them all men must be forced to worship. சொரூபம் பார்க்குமா? Will that statue or image சொரூபம் be able to see? சொரூபம் பேசுமா? Will that image will speak to anybody? ஒரு சிலை தான் இருக்கிற இடத்தை விட்டு நடக்க கூடுமா? Or will a statue move from its place? தன்னை வணங்காத ஒரு நபரை தேடி சென்று அவனை கொலை செய்யக்கூடிய சக்தி இந்த சிலைக்கு அந்த நாட்களில் உண்டாயிருக்குமா? And will that statue will have a power? Will it move and will have the capacity to slay anybody?
என்று சுமார் 60 வருடங்களுக்கு முன்பாக இந்த தேவனுடைய தீர்க்கதரிசன வசனங்களை பரியாசமணின ஞானிகளின் கூட்டம் உண்டு. Even today there are a lot of scientists and wise people who in 60 years ago who mocked at these prophecies. ஆனால் இன்றைக்கு நாம் ஜீவிக்கிற இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் பரியாசம் பண்ண முடியாது. But as we live in this present world, no one is having power to mock it. இந்த தீர்க்கதரிசன வசனத்துக்கு விரோதமாக ஒரு நாவும் எழும்ப முடியாது. And even again the prophecy, no tongue can rise again. வெகு சீக்கிரத்திலே வானத்திலே அந்த யுத்தம் நடைபெறப் போகிறது. அதற்கு இந்த பூமியானது இப்போதே நம்முடைய நாட்களில் ஆயத்தப்பட்டு வருகிறது. And even very shortly a great war going to take place in heaven. Even this earth is prepared for that. இந்த பேசக்கூடிய சொரூபம் யார்? And what is that talking image? இந்த காணக்கூடிய சொரூபம் யார்? And what is this image you are able to see? இந்த மனித மதுரை ஜனங்களை இனி வருங்காலத்திலே இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு பயமுறுத்தக்கூடிய, கொலை செய்யும்படியாக துரத்தக்கூடிய அந்த சொரூபம் யார்? And what is that statue which is able to slay, which is able to intimidate? What is that statue? அதுவே எந்திரனாய் இருக்கிறது. And that is only the robot. ஆங்கிலத்தில் ரோபோ என்று சொல்லுகிறார்கள். In English they say robot. ரோபோட்டோ ரோபோட்டிக் என்கிறதான செக்கோஸ்லோவேக்கியன் வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வந்ததான ரோபோ என்கிற எந்திரன், எந்திர மனிதன். And even the robotic and the it is the term which is come from the Czechoslovakia, the word that is the robot. அதனுடைய அர்த்தம் என்ன? அடிமை என்பதாகும், வேலைக்காரன் என்பதாகும், பணிவிடைக்காரன் என்பதாகும். What is the meaning of the robot? It is a slave. It is a servant. It is a thing that could do any manual work. இன்றைக்குள்ளதான விஞ்ஞான உலகம் அடிமை வேலை செய்யும்படியாய், பணிவிடை வேலை செய்யும்படியாய், வேலைக்கார வேலை செய்யும்படியாய் இன்றைக்கு எந்திரன்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். Even today man is making a robot so that whatever the work could be done like a slave, whatever the work that could be done by a servant, in such a way the robot is made to do. இன்றைக்கு நாசா ஆராய்ச்சி மையம் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் மனிதன் செய்ய வேண்டிய வேலையை செய்யத்தக்கதாக இன்றைக்கு எந்திரனை உருவாக்கி விண்வெளிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. Even today the NASA research center is also sending the robot to make all research in the sky, in the space, and they are sending the robot to that place. ஜப்பான் தேசத்திலே 60% ஒரு கார் தொழிற்சாலையில், பெரிய தொழிற்சாலையில் 60% வேலைக்காரர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அந்த வேலைகளிலே இந்த எந்திரன்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். And even in Japan 60% of all the humans have been sent out, while this robot being employed for that kind of work. சிறை கைதிகளை துன்பப்படுத்தும்படியாக இன்றைக்கு ருமேனியா தேசத்திலே சிறை கைதிகளை துன்பப்படுத்தும்படியாக இந்த எந்திரன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். And even while to persecute the prisoners in Romania, this kind of robot is being employed. மருத்துவர்களால் செய்ய கடினமாய் தோன்றுகிற அப்படிப்பட்ட கடினமான ஆபரேஷன் செய்யும்படியாக இன்றைக்கு மருத்துவ உலகத்திலே எந்திர மனிதர்கள், எந்திரர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். While to do a hard kind of surgery, even in the present world, even the robot being employed to do the hard task of the surgery. ஜப்பான் தேசத்திலே காலேஜிலே பாடம் நடத்தும்படியாக நியமிக்கப்பட்டதான காலேஜ் புரொஃபசருடைய அந்த எந்திர மனித ரோபோவை, பெண் ரோபோவின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Now here in Japan you can see that woman robot being employed. மாத்திரமல்ல, மருத்துவ துறையிலே எந்திரர்கள் எப்படி பயன்படுத்தப்படுவார்கள் என்ற படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And here in even the field of that medical field, how they use that robot. இன்றைக்கு மனிதன் வேலைக்காரனாக அடிமை வேலை செய்யும்படியாக தனக்கு வசதியாகத்தான் இந்த எந்திரனை உருவாக்கி இருக்கிறான். And man has only made the robot so that it can be as a slave, as could be useful for him. ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர்கள், எந்திரனை கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் எந்திரன் தன்னை படைத்த மனிதனை கொலை செய்யக்கூடியதாய் மாறும் என்று கண்டுபிடிக்கும் போது இந்த ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறார். And even the researchers are told whatever their robot they have invented, the same robot one day will do the work of slaying the man. பிரியமானவர்களே, இந்த எந்திர மனிதன் இனிமேல் இந்த பூமியிலே என்ன செய்ய போகிறான்? And given this robotic man
what are you going to do upon the earth? இனி வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் படிப்போம். And Revelation 13th chapter, let us read from the verse 16 onwards. அது சிறியோர் பெரியோர் ஐசுரிவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அந்த நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. பிரியமானவர்களே, இந்த 2 வசனங்களிலே இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அந்திகிறிஸ்துவின் அதே ரூபத்தில் செய்யப்பட்டதான எந்திரன்கள் இந்த பூமியிலே என்ன செய்ய போகிறது என்று யோவான் தரிசனத்திலே காண்கிறார். And even that John is able to see the vision, even this robotic thing, what are you going to do? சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலும் நெற்றியிலும் ஒரு முத்திரையை பெற வேண்டும் என்று இந்த எந்திரன் தூண்ட போகிறான். Now here what the robot is going to do, even in the right hand, even in the forehead, they must have an emblem and it will be instigated by him. அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுடைய வலது கையிலும் நெற்றியிலும் இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்திலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் எப்படி கண்காணிக்க முடியும் என்கிற கேள்வி சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழும்பினது. Even some centuries ago, as we have millions of people living all over the earth, how do we have this kind of emblem on the right hand and the forehead? How to supervise it? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ இந்த வார்த்தையில் உள்ள எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போவதில்லை. And even whatever the thing that pass away upon the earth, even the word of my word of God, even the word will never pass away. ஏனென்றால் இந்த வார்த்தை யார்? And who is that word? முந்தின நித்தியத்திலே அவர் இரண்டாம் தேவனாக இரண்டாம் தேவனின் இரண்டாம் ஆழ்தத்துவமாக காணப்பட்டார். அவர்தான் மாம்சமாகி இயேசு என்கிற நாமத்தில் பூமிக்கு வந்தார். In the former eternity, he was in the second form and he took the form of the flesh and came down to the earth. இந்த வார்த்தை தான் யார்? And who is that word? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. Even in the beginning the word was with God and that word was God. ஆகவே விஞ்ஞானம் அபரிதமாய் வளருவதற்கு முன்பாக இந்த வசனத்தை படித்த விஞ்ஞான உலகம் கேள்வி கேட்டது, முழு உலகத்திலும் காணப்படுகிற கோடிக்கணக்கான ஜனங்களை தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் சிறியோர் பெரியோரை எப்படி கண்காணிக்க முடியும்? And even the people have made a question, how small and great, in what a way those people could be supervised. ஒவ்வொரு மனிதனுடைய கரத்திலும் வலது கரத்திலேயும் நெற்றியிலும் இந்த அந்திகிறிஸ்துவின் முத்திரை இருக்கிறதா என்பதை எப்படி கண்காணிக்க முடியும்? How they were able to supervise, to monitor how this kind of emblem found in the right hand, even in the forehead. ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனும் அப்படி கேட்க முடியாது. But today no man will put that question. நாம் இந்த நாட்களிலே ரேடியோ frequency டெக்னாலஜியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And now we are living in the radio and television, the technology world. என்னுடைய வலது கை பக்கத்திலே முதலாவது ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். Now here you see one first picture. உங்களுடைய செல்போன்ல இருந்து எப்படி சேட்டலைட்டுக்கு அந்த இணைப்பு போய் இன்னொரு அந்நிய தேசத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் பேசுகிறதான காரியங்கள் எப்படி போய் சேர்கிறது என்பதை வெளிப்படுத்தும்படியாக இதுதான் ரேடியோ frequency டெக்னாலஜி என்பது. அதனுடைய படத்தை விஞ்ஞான ரீதியான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Now here the radio frequency, how your word is now reaching through the cell phone to the man who is living in another country. இன்றைக்கு நீங்க செல்போனை ஆஃப் பண்ணி வைத்தாலும் கூட நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியும். And even if you switch out the mobile phone, they could understand where you are. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த முத்திரையை தரித்திருக்கிறானா இல்லையா என்பதை கண்காணிப்பது எப்படி சாத்தியம் என்பதுதான் கேள்வி. The question is whether any individual is having the mark, whether he is having the emblem, and how it could be supervised. பிரியமானவர்களே, இன்றைக்கு முழு உலகத்திலும் எல்லா நாடுகளிலேயும் மனிதனுக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுத்து வருகிறார்கள். Even today, even the whole of this earth, and they are giving the identity card. உங்கள் கையிலே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட படத்திலே கீழே உள்ள கட்டத்திலே
அந்த UID கார்டு என்று சொல்லி ஒரு கார்டுடைய படத்தை, ஒரு பெண்ணுடைய படத்தையும் ஒரு ஆணுடைய படத்தையும் பார்க்கிறீர்கள். And now here there is a card and which is called UID, and here we see about a male and female. இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனுக்கும் இந்த கார்டு கொடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய இந்தியாவிலும் இந்த கார்டை கொடுக்கும்படியாக ஒரு இம்போசிஸ் நிறுவன தலைவர் நீல்கனி என்பவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And even this kind of card being imposed in the whole of this world, even in India, this company called Infosys, even the leader have been given that kind of task to do. மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் பதவியேற்ற உடனேயே ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வெகு சீக்கிரத்திலே இந்த கார்டை கொடுப்போம். இதை UID என்றும் சொல்லுகிறார்கள், ஆதார் என்றும் சொல்லுகிறார்கள். And even very shortly, even the minister are really going to order this. Even they say UID card. இந்த கார்டிலே 3 காரியங்கள் காணப்படுகிறது. And even in the card you can find 3 things. ஒன்று, ஒரு தேசத்தின் முத்திரை, தேசத்தின் நாமம், ஒரு பல்வேறு இலக்க எண் காணப்படுகிறது. And one is the name of that nation, and also they have given some multiple numbers. நம்முடைய இந்திய தேசத்திலே சமீபத்திலே பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ஒரு குறிக்கப்பட்ட நபருக்கு குறிக்கப்பட்ட மாநிலத்தில் இந்த கார்டை கொடுத்த செய்தி எல்லா செய்தித்தாள்களும் வந்திருந்தது. And even we saw to the newspaper, even our Prime Minister Manmohan Singh and Sonia Gandhi joined together, and they have given this ID card, what we have seen in this daily newspaper. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கார்டு கொடுத்து முடிக்கப்பட்ட பிற்பாடு இந்த கார்டு இல்லாமல் ஒருவரும் ஜீவிக்க முடியாது. When this card being given, and no one will be able to live upon the earth without that identity card. இதிலே 16 KB மெமரி உள்ளதான ஒரு சிப் பொறுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த கார்டில் இருக்கிறது. உங்கள் கையிலே உள்ள அந்த படத்திலே மஞ்சள் கலர் கட்டத்தில் அந்த கார்டு இருப்பதை நீங்க பார்க்கலாம். உதாரணமாக நீங்க செல்போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சிப்லையும் கூட இந்த கார்டு காணப்படுது. அந்த சிப் மஞ்சள் கலர்ல காணப்படுகிறது சதுரமாக. இதுதான் RFID என்பது, ரேடியோ frequency identification. Now the radio frequency identification will be found in the yellow form, in the chip form, even in the mobile you can able to see that. எந்த ஒரு மனிதனும் அடுத்தவர்கள் பெயரிலோ அல்லது ரேஷன் கார்டுல பெயர் வைப்பது போல, வாக்காளர் அடையாள அட்டையில பொய் பெயர் வைப்பது போல, ஓட்டு போடும்படியாக தவறான கள்ள ஓட்டு போடும்படியாக தவறான காரியங்களை செய்வது போல இந்த கார்டு விஷயத்தில் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அந்த கண்ணின் கருப்பு வெளியும் மாத்திரமல்ல அவனுடைய 10 விரல்களும் இதிலே பதிக்கப்படுகிறது. ஒரு பெண் கர்நாடகா மாநிலத்திலே ஒரு பெண்ணுக்கு கொடுத்ததான அந்த படத்தை, கவர்மெண்ட் வெளியிட்ட படத்தை இங்கே பார்க்கிறீர்கள். Now here nobody can even falsify, they cannot even give a wrong report, giving a wrong address or to cast a false vote, because all those 5 fingers now going to be united in this. இந்த கார்டு உங்கள் கையிலே வந்த பிற்பாடு இதிலே உள்ள சிப் அதிலே இருக்கிறபடினால் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை அரசாங்கம் கண்காணிக்கக்கூடியதாய், உங்களுடைய தனிப்பட்ட உரிமையை, தனிப்பட்ட பிரயாணத்தை அது கண்காணிக்கக்கூடியதாய் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் இனி வெகு சீக்கிரத்தில் கண்காணிக்கப்பட போகிறான். Now here even the chip that found in the identity card, even the government will able to easily identify you and locate you where you are, and very shortly it is going to be given to everyone's hand. நம்முடைய இந்திய தேசத்திலே கர்நாடகா மாநிலத்திலே ஒரு பெண்ணுக்கு அதனுடைய கண்ணின் கருப்பு வெளியை அவர்கள் ஃபீட் பண்ணி அந்த 10 விரல்களையும் பதித்து எடுத்ததான அந்த படத்தை தான் இந்த இன்றைக்குள்ளதான படத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். Now here in Karnataka, how those 10 fingers and all being on trays, how it was joined, that what you see in that picture. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிப்பது சாத்தியமா என்று சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த யோவான் கண்ட தரிசனத்தை கேள்வி கேட்ட விஞ்ஞான உலகம் இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசனத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நிற்கிறது. And even many centuries ago the people who are questioning, is it possible for anyone to monitor individually? But now while you read in the prophecy, present world is kneeling before these. இந்த தீர்க்கதரிசன சத்தியம் இந்த மதுரை பட்டணத்துக்கு அறிவிக்கிற சுவிசேஷம் என்ன? And what this prophecy, what the gospel, this prophecy is saying. இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. And even the prophecy
it is something having power and life. வேதம் கட்டுக்கதை அல்ல, ஒரு மனிதன் எழுதின ஒரு கதை புத்தகம் அல்ல, சத்திய வேதம். And even the word of God is not a fable, it's not a story, but it is by the Lord. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமானது சுய தோற்றத்தினால் உண்டானது அல்ல. Even John say it is, this prophecy is not made of his own imagination. பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். And even the holy people, they persuaded by the Holy Spirit, they spoke that. பொழுது விடிந்து விடிவெள்ளி உதிக்கும் அளவும் இந்த தீர்க்கதரிசன வசனத்தை அருமையான கிறிஸ்தவ நண்பனே, கிறிஸ்தவ சமுதாயமே, நீ கவனித்திருப்பது உனக்கு நலமாயிருக்கும். Oh Christian friend, until the morning star rise, it is so necessary that you must even to watch and hearken to these. பொழுது விடிந்து விடிவெள்ளி உதிக்கும் அளவும், until the dawn, until the star arises. இயேசுவின் ரகசிய வருகை வரைந்தமும் ஒவ்வொரு தீர்க்கதரிசன வசனத்தை ஆராய வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. Until the coming of the Lord Jesus Christ, it is the obligation of every Christian to even to scan and to examine himself. பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிற வசனத்தை வாசிப்போம். Let's see what the apostle Peter says. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்றும் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Revelation chapter 19 verse 10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்று பரலோகம் சொல்லுகிறது. And even the heavens say the testimony of Jesus is the spirit of prophecy. சிறியோர் பெரியோர், அடிமைகள் சுயாதீனர் ஐஸ்வர்யவான்கள், இவர்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவரையும், ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு நபரையும் கண்காணிப்பது சாத்தியமா? Even small and great, even individually in a family, is it possible to monitor? இன்றைக்கு இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலும் கொடுத்து வருகிறார்கள். கர்நாடகாவில் மகாராஷ்டிரம் கொடுத்ததான காடைத்தான் இங்கே பார்க்கிறீர்கள். வெகு சீக்கிரத்தில் தமிழகத்தில் இந்த மதுரை பட்டணத்தில், மதுரை மாவட்டத்தில், நாங்குநேரி புதுக்கோட்டையிலும் அநேகருடைய கரத்தில், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருடைய கரத்திலும் இந்த கார்டு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. And very shortly even this card is going to come into the hand of every individual, even in Tamil Nadu, as it has even given in Karnataka, even in Maharashtra. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் படிக்கிறோம், அந்த மிருகத்துக்கு, அந்த அந்தி கிறிஸ்துக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி அது பயங்கர வல்லமையோடு கிரியை செய்ய போனதாம். And we read Revelation, and the Antichrist, as it now it is having only short time, is going to work very mightily. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருடங்கள் என்று வேதம் சொன்னாலும் அவன் முழு அதிகாரத்தில் இருப்பது முதல் 3 வருடங்கள் தான். இரண்டாவது 3 வருடங்கள்ல தேவனுடைய கோப கலசங்கள் இந்த பூமியின் மேல் ஊற்றப்பட போகிறது. And even the Antichrist going to rule 7 years. One he will be in the power and authority in the first 3.5 years. The latter of the 3.5 years, and all those vials of the wrath is going to be poured upon the earth. இரண்டாம் 3 வருட உபத்திரவத்தின் மத்தியிலேயே அவனுடைய ராஜ்யம் இருளடைந்ததாக யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Even Revelation 16:10, the latter part of that, even the kingdom of the Antichrist was darkened. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு. பிரியமானவர்களே, ஐந்தாம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஊற்றும் போதே இந்த மிருகத்தின் ராஜ்யம் இருளடைந்ததாக யோவான் தரிசனம் காண்கிறார். And even the John is able to see the vision when the 50th angel is pouring out the vials. Even the kingdom of the Antichrist was darkened. ஆகவே அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி அமைந்த பிற்பாடு முழு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணித்து அவனுக்கு ஒரு கார்டு கொடுப்பது இயலாத காரியம். 3 வருஷத்துல சாத்தியமல்ல. ஆகவே தான் இப்பொழுதே அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த உலகத்தில் கிரியை செய்து வருகிறது. Even during the reign of the Antichrist, 3.5 years, it's not possible to monitor and to give this kind of identity of mark
That's why even today all those power of Antichrist is working. மனித உருவத்தில் முழு உலகத்தையும் ஆளக்கூடிய சர்வாதிகாரியாக அந்தி கிறிஸ்து எழும்ப போவது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடாய் இருந்தாலும் அவனுடைய ஆவியோ இன்றைக்கு நம்முடைய நாட்களில் கிரியை செய்து வருகிறது. Even after the second rapture of the Lord Jesus Christ, the Antichrist who is going to rule in the body form, but even today the Antichrist is ruling in spirit. 1 யோவான் 4 அதிகாரம் 3 வசனம். 1 John chapter 4 verse 3. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அது இப்பொழுதும் இந்த உலகத்தில் இருக்கிறது. இப்போதும் மதுரையில் இருக்கிறது. And even that spirit of Antichrist is in the world. Even that spirit of Antichrist in Madurai. அது இப்பொழுது உலகத்தில் இருக்க காரணம் என்ன? And what is the reason that spirit to be in the world? இனிமேல் எழும்ப போகிற முழு உலக சர்வாதிகாரிக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கும்படியாக இந்த ஆவி முழு உலகத்தில் இப்போது காணப்படுகிற ராஜாக்களுடைய மனதை ஏவி பல்வேறு சட்டங்களை கொண்டு வருகிறது. Now he is instigating all the kings in the present world, wanting to bring power and authority even to that Antichrist. அப்படி அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி முழு உலகத்தில் உள்ள ராஜாக்களை ஏவினபடினாலதான் இன்றைக்கு முழு உலகத்துள்ள ஒவ்வொரு அரசாங்கமும், அமெரிக்கா, யூகே எல்லா அரசாங்கமும் தங்கள் நாட்டு குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அடையாள அட்டையை கொடுத்து வருகிறார்கள். As the Antichrist, the spirit of the Antichrist is persuading and instigating the people, even in America, even in the United Kingdom, in all over the world, they are giving this kind of identity card. நாகமலை புதுக்கோட்டையில் தூர இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான நண்பனே, நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய கண்ணின் கருப்பு விழி, உன் கையின் 10 அந்த விரல்களின் ரேகை பதிக்கப்பட்டுதான் இந்த காடை இந்திய அரசாங்கம் உனக்கு கொடுக்க போகிறது. Oh, even the far off people who ever live in Nagamala Pudukkottai, even your pupil in eyes, even the 10 fingers, all the trays are going to be in the identity card and they're going to give to you. அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய காரியங்களும் அவனுடைய ரெக்கார்ட்ல ஏறி முடிந்திருக்கும். And before the Antichrist to rise upon the earth, all that location and the identity of an individual would be found in the record. இந்த கார்டு கொடுக்கக்கூடிய திட்டத்துக்கு அமெரிக்காவிலே காணப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானி அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் அதிபராக இருந்தபோது ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார். And even in giving this kind of identity card, while George Bush was the president in the United States, he opposed this theory. இந்த கார்டு கிழிந்து போகவோ காணாமல் போகவோ வாய்ப்பு இருக்கிறது. And this card is having a chance to be torn or to be lost. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கார்டை ஒரு மனிதனுடைய சரீரத்தில் நாம் பொருத்தி விட்டால் நாம் என்ன செய்யலாம்? இது காணாமல் போக வாய்ப்பில்லை என்று அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். And even he had given a counsel, if that card being fixed in the part of the body, there is no chance for those card to be lost in him. முதலாக ஒரு விஞ்ஞானி ஒரு மனிதனுடைய சரீரத்தை $1.5 பில்லியன் கொடுத்து விலைக்கு வாங்கி மனிதனுடைய சரீரத்தில் இந்த கார்டை அல்லது இந்த சிப்பை, இந்த கார்டை ஒரு சிப்பை, அந்த கார்டிலே பொருத்தப்பட்ட அந்த சிப்பை மனிதனுடைய சரீரத்தில் பொருத்த வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணினார். Now the scientist is making a research by spending 1.5 million of rupees and whether any chance for this card to be thrusted in any part of his body. டாக்டர் கால் சாண்டஸ் என்று சொல்லக்கூடியவர்தான் இந்த மைக்ரோ பயோசிப்பை முதலாக அறிமுகப்படுத்தினவர். And even the Dr. Paul Santos, he was the first man who introduced the microchip in the body. அந்த சிப்பை தான் ஒரு பெரிய சாதனையாக கண்டுபிடித்தோம் என்பதை அவர் உலகுக்கு அறிவித்து ஒரு நிருபர்கள் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு கிறிஸ்தவ நிருபர் அவரை பார்த்து கேட்டாராம், வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டபடி இந்த சிப்பானது வேதத்தில் எழுதப்பட்டபடியான விஷயம்தானா என்பதை கேட்டபோது அவர் அதிர்ச்சிக்குள்ளாய் மாறி இருக்கிறார். Even while he had introduced this kind of chip, and even one person asked him, is it the same what it is written in the Revelation? When he heard about it, he was astonished. இந்த ஆராய்ச்சியிலே அவர் கண்டுபிடித்தது என்ன? Even in the research, what is able to understand? ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இந்த சிப்பை எங்கே பொருத்த முடியும்?
And in the body of a man, at what place the chip could be thrusted in. இந்த சிப்ல லித்தியம் பேட்டரி ஒன்று காணப்படுகிறது. ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரி ஒன்று இருக்கிறது. And even there is a cord is having a lithium a battery where it could be recharged. மனிதனுடைய சரீரத்தில் எந்த இடத்தில் வைத்தால் இது இயங்கும் என்று அவர் ஆராய்ச்சி பண்ணின போது 2 இடங்களை கண்டுபிடித்தார். ஒன்று மனிதனுடைய வலது கை, மற்றொன்று நெற்றி. விஞ்ஞானிகள் வெளியிட்டதான அந்த ஆர்டிக்கலை நாம் இங்கே பார்க்கிறோம். Now here we read upon an article where this battery could be recharged. They found the 2 places, the one is the right hand of a man and also in the side of the temple, the place where it could be recharged. இப்படி அவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு கிறிஸ்தவ நிருபர் கேட்டபோது உடனே அவர் இந்த வேதத்தை கொண்டு வர சொல்லி வாங்கி படித்து விட்டு அந்த ஆரம்பத்திலே இந்த சிப்பை கண்டுபிடித்த அறிமுகப்படுத்தின விஞ்ஞானி சொன்னார், இதை பயன்படுத்தாமல் எதிர்காலத்தில் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. And even when he had seen that it was found in the Revelation and the man who invented that chip, he told it would be better when we never use it. இந்திய அரசாங்கத்தினால் பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு யூனியன் பிரதேசங்களிலும் UID கார்டு அல்லது ஆதார் என்று சொல்லக்கூடிய இந்த கார்டு கொடுக்கப்பட்டு வருகிறது. வெகு சீக்கிரத்தில் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்திலும் கொடுக்கப்பட போகிறது. ஆனால் அந்த கார்டின் முறைமையானது கவர்மெண்ட் கொடுத்து சில நாட்களுக்குள்ளாக மாற்றப்பட போகிறது இந்த சிப்பின் மைக்ரோ பயோ சிப்பின் உருவத்தில். And even what about the card, even in India, in Tamil Nadu, in all Union territory, it is going to be given. Soon after it been given, even this going to be changed. பிரியமானவர்களே, இதை யோவானுக்கு ஆவியானவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். And Revelation chapter 13 verse 16. அது சிறியோர் பெரியோர் ஐசுரிவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். இன்றைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசனத்துக்கு முன்பாக விஞ்ஞான உலகம் தன்னுடைய அபரிதமான ஞானத்தினால் மைக்ரோ பயோசிப்பை கண்டுபிடித்து வெளியிட்டது. ஆனால் தீர்க்கதரிசனத்துக்கு முன்பாக இது முழங்கால் படியிட்டு நிற்கிறது. And even today, because of the invention, it has even invented the microchip. But one thing, it is kneeling down before the prophecy of the word of God. இன்றைக்கு படித்தவர்கள் மத்தியில் அபரிதமாய் விஞ்ஞான வளர்ந்தவர்கள் மத்தியில் விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இந்த நவீன விஞ்ஞான உலகத்தில் தேவன் தேவைதானா, தேவன் ஒருவர் உண்டா, அந்த தேவன் யார், இப்படி பல கேள்விகள் காணப்படுகிறது. And even in this growing world, in this developing world, where they are advancing in science, they are asking, is there any necessity for anyone to know God? ஒவ்வொரு நவீன கண்டுபிடிப்பையும் கண்டுபிடித்து விஞ்ஞான உலகம் தன் நெஞ்சை உயர்த்துகிற வேளையில் அதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசனத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. And even when a scientist inventing anything, and when he is raising the chest with the pride, even the prophecies before that. விஞ்ஞான உலகம் செயற்கைக்கோளை அனுப்பினது, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளியில் அமைத்தது. அது தன்னை உயர்த்தின போது அதற்கு முன்பாகவே ஒபதியாவின் புத்தகத்திலும் எரேமியா தீர்க்கதரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நட்சத்திரங்களுக்குள்ளே கொண்டு போய் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து நான் உன்னை விழப்பண்ணுவேன். And even before a man sending the artificial satellite, I'm making a space station in the space. Even Obadiah and Jeremiah, even if you make a nest, even in the star I will cast you down. அருமையான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, அருமையான நண்பனே, இன்றைக்குள்ள நவீன கண்டுபிடிப்புகளை கண்டு உன் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு தேவனை விட்டு விலகாதே. அவரே மெய்யான தேவனும் தீய ஜீவனுமாய் இருக்கிறார். And when you see all kind of invention, oh young people, you need not be enticed and go away from the Lord. And He is the Lord, He is the eternal God. ஆகவே வலது கையிலும் நெற்றியிலும் ஒரு முத்திரையை பெற வேண்டிய சூழ்நிலை வரும் என்று யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்ட தரிசனம் இப்பொழுது நம்முடைய நாட்களில் நிறைவேறப் போகிறது. Even what it was said in the prophecy in the vision to John, and what the mark is going to be found in the forehead, in the right hand, even in our day, it is going to be completely fulfilled. இனி 17ஆம் வசனத்தை வாசிப்போம். And let's read the 17th verse. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதையெல்லாம் யார் செய்தது? Who is doing all this? எந்திரன். That is the robot. எந்திர மனிதன். That is the robotic man. அந்திக்கு சுண்டி ஆட்சி பெரும்பாலும் எந்திரனை கொண்டுதான் இருக்கும். The Antichrist rule mostly with the
with the robot. இன்றைக்கு ஜப்பானிலே போலீஸ் டிபார்ட்மென்ட்லே இன்றைக்கு எந்திரன்களை நியமித்திருக்கிறார்கள். உங்கள் கையில் உள்ள படத்தில் அதை பார்க்கிறீர்கள். Even in that picture what you hand the hand in Japan in the police department they want to utilize the robotic man. பிரியமானவர்களே 17ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம்? Oh dear beloved, what we read in the 17th verse. ஒவ்வொரு மனிதனுடைய வலது கையிலும் நெற்றிலும் இந்த முத்திரை இருக்கிறதா இல்லையா என்பதை முதலாவது இந்த எந்திரன் கண்காணிக்க வேண்டும். And the first what the robotic man had to do, whether the people are having the mark in the right hand, even in the forehead. அப்படி இந்த எந்திரன் கண்காணிக்க வேண்டுமானால் இதற்கு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரிய வேண்டும். And if that the robot to supervise, and anybody must be able to even use this computer. ஒவ்வொரு மனிதனுடைய நெற்றியிலும் முகத்திலேயும் வலது கையிலும் இந்த முத்திரை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டுமானால் இந்த எந்திரனுக்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்த தெரிய வேண்டும். And if anybody to be monitor whether he is having the mark in the right hand, even in the forehead, the monitor, this robot must have the power to be monitored by the computer. உங்கள் கையிலே கொடுத்த படத்திலே இரண்டாவது கட்டத்திலே மேலே உள்ள முதல் வரிசையில் இரண்டாவது கட்டத்தில் ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். இன்றைக்கு ஜப்பானிலே அலோஸ்கோ என்கிற இடத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு நபருடைய முகங்களையும் கண்காணித்து ஃபீட் பண்ணுகிற ஒரு எந்திரனை அங்கே பார்க்கிறீர்கள். Now here we read about in Japan in the Alasco, and even the robot is doing the workup, even monitoring what is found in the mind of a man. முதல் வரிசையிலே நான்காவது கட்டத்திலே நீங்கள் பார்க்கிற அந்த எந்திரனானது தைவான் தேசத்திலே தகவல் பரிமாற்றங்களை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக கண்காணிக்கும் எந்திரனாயிருக்கிறது. And even in the fourth picture in Taiwan, even all the information it will be having the power to monitor. முதல் வரிசையிலே கடைசி ஐந்தாவது படத்திலே பார்க்கும்போது ஸ்பெயின் தேசத்திலே மெய்காப்பாளராக பணிபுரியக்கூடிய ஒரு ரோபோவை நீங்கள் பார்க்கிறீர்கள். And even in that picture, even in Spain, as a man as a security, he is working in that place. இனி அந்த எந்திரன் என்ன செய்கிறது? What that robot is doing, இந்த முத்திரை யாருடைய கையில் வலது கையில் நெற்றியில இல்லையோ அவங்க விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது. and whoever never have that mark upon the forehead or the forehead on the right hand, they will not able to buy or sell. ஒவ்வொரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸிலும் ஒவ்வொரு மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட்டிலும் அன்றைக்கு இந்த எந்திரன் காணப்படும். ஒவ்வொருவரையும் கண்காணிக்கும்படியாக உங்கள் கையில் கொடுத்த படத்தில் இரண்டாவது கட்டத்தில் இரண்டாவது வரிசையில் முதல் கட்டத்தில் ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். பீஜிங் நாட்டிலே கடையிலே வாயிற்காப்பாளராக நின்று ஒவ்வொருவரையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு எந்திரனை பார்க்கிறீர்கள். Now here we read in PG Island, a man who is standing like a watchman security person, and he is watching even in that market, even in the shop, the people how they go, how they buy and sell. இரண்டாவது வரிசையிலே ஐந்தாவது கட்டத்திலே ஜப்பானில் பெண் போலீஸாக இன்றைக்கு ஜப்பான் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு பெண் எந்திரனை நீங்கள் பார்க்கிறீர்கள். And now here in the picture in Japan you can see a lady police being employed. உங்களுடைய இரண்டாவது வரிசையில் இரண்டாம் கட்டத்தில் வரிசையில் கடைசி கட்டத்தில் இங்கிலாந்து தேசத்தில் சட்டத்தை ஒவ்வொரு சட்டத்தையும் அமுலாக்கும்படியாக இங்கிலாந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட எந்திரனை பார்க்கிறீர்கள். Now here we see about in England wanting to promulgate the law, how the robot being employed to do that task. பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்துவின் அதே ரூபத்தில் ஒரு சொரூபம் செய்யப்படும். அது காணக்கூடியதாய் பேசக்கூடியதாய் தன்னை வணங்காத ஒரு நபரை தேடி சென்று கொலை செய்யக்கூடியதாய் இருக்கும். And there would be an image in the form of the Antichrist, and it will be able to see, able to do. Whoever never worship it will be having the capacity to slay. அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது, and Revelation in the 13th chapter, while you read in the last verse, இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இன்றைக்கு சர்வதேச நாடுகளின் மத்தியில முழு உலகத்திலேயும் 666 என்கிறதான எண் எத்தனை இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது என்கிறதான ஒரு லிஸ்டை உங்களுடைய கையில் கொடுத்த படத்தில் கடைசி கட்டத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். Even in the picture what have been given in the last part, even in the whole of the world, how they are using the 666 number. அந்த ஹெட்டிங்க்கு மேல ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And even in the heading it was given a picture. 666 ஓல்ட் என்றும் 491 நியூ என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. And 666
and that is the old, and 491 that is the new. அமெரிக்காவிலே உள்ள மிக பிரசித்தி பெற்றதான ஒரு ஹைவே ரோடுக்கு 666 என்று பெயர் வைக்கப்பட்டது. Even in America, a very popular highway, what the name they had given, it is a 666. அந்த ரோடுடைய படத்தை தான் நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். And only the name, that road what you see in the picture. இந்த பெயர், இந்த நம்பர் அந்த ரோடுக்கு வைத்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஏராளமான விபத்துக்கள் நடந்து அநேக உயிரை இழந்தார்கள். And they have imposed these 366. Lot of accident occurred and many lost their lives. ஆகவே அமெரிக்க அரசாங்கம் அந்த ரோட்டுக்கு மறுபடியும் வேறொரு எண்ணை வைத்திருக்கிறது. அதைத்தான் நியூ என்று போட்டு 491 என்று எழுதப்பட்டிருக்கிறது. Now even for that road, that avenue, he had given a new number, as a new number as 491. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மந்திரி சொல்லுகிறார், 666 என்கிற இந்த சாலையினுடைய பெயர் 491 என்று மாற்றப்பட்ட பிற்பாடு விபத்துக்கள் குறைந்திருக்கிறது. And even the ministry in America, they said, even the avenue which had the name number as a 666, when it changed into 491, all the accident what occurred in those days have been decreased. பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்து இனிமேல் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த முழு உலகத்தையும் ஆளக்கூடிய சர்வாதிகாரியாய் வரப்போகிறான். Now and Christ, after the secret rapture of the Lord Jesus Christ, as a despot to rule the whole of the earth, he going to appear. அப்படியானால் அதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு ராஜ்யம் முழு உலகத்திலும் ஆயத்தப்பட்டு வர வேண்டும். And if so, for that and Christ, a kingdom must be prepared from the face of the earth, the whole of the world. ஐரோப்பா நாடுகளிலே அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மிருகத்தின் மேல் ஸ்திரீ ஏறியிருப்பதாக யோவான் தரிசனத்திலே காண்கிறார். அந்த தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை படத்தோடு நாளை தினத்திலே பார்ப்போம். Now let us see in the Revelation 17 chapter 3, here we see about the woman which is on the beast. How it is possible, let us see it tomorrow. ஒன்று மாத்திரம் நிச்சயம். But one thing is sure. யோவான் கண்ட தரிசனம் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறது. வானத்தில் ஒரு யுத்தம் வெகு சீக்கிரத்தில் நடைபெறப் போகிறது. And what John had seen in the sky in the heaven, there's going to be a great war. இந்த யுத்தத்திலே தோல்வி அடைந்து விழுந்த வலுசர்ப்பம் என்ன செய்ய போகிறது? Even in that war, when the dragon defeated, when cast down, what is going to do? இன்றைக்கு வானத்திலே இருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாக அவன் தேவனைப் போல மாற முடியாதபடி அவனுக்கு விரோதமாய் போராடுகிற இந்த வலுசர்ப்பமானது பூமியிலே விழுந்த பிற்பாடு கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த முடியாய் அவர்களோடு யுத்தம் பண்ண முடியாய் போனதாக யோவான் தரிசனத்திலே காண்கிறார். And even John is able to see the vision. Even the devil which was not able to make himself as a God when he was cast down, and he was going down in the tribulation period, wanting to torture, torment all those Christians being abandoned. வெளிப்படுத்தல் 12:17. Revelation 12 chapter verse 17. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இன்றைக்கு நீ வானத்தில் இருக்கிற வலுசர்ப்பத்தோடு உனக்கு ஒரு யுத்தம் தேவையாயிருக்கிறது. If you want to be taken up in the secret rapture of the Lord Jesus Christ, what do you have to do? You have to engage a war against the dragon in the sky. அருமையான கிறிஸ்தவ நண்பனே, கிறிஸ்தவ சமுதாயமே, அந்த யுத்தத்தை பண்ண நீ தவறும் பட்சத்தில் நீ இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்படுவாய். கைவிடப்பட்ட பிற்பாடும் உனக்கு வலுசர்ப்பத்தோடு ஒரு யுத்தம் இருக்கிறது. அதைத்தான் வெளிப்படுத்தல் 12:17 வாசிக்க கேட்டோம். And that what we read in the Revelation 12:15, even if you fail to make a war now, even you will be abandoned and deserted. Even during that prayer, you have a war against the dragon. இப்போதே ஆவிக்குரிய உலகத்தில் வானத்திலே இருந்து உன்னை பாவத்தின் பூரணனாய் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே பாவத்தின் வல்லமை உனக்குள் கிரியை செய்து உன்னை நரகத்துக்கு தள்ள முடியாய் போராடுகிற வலுசர்ப்பத்தோடு இப்போதே யுத்தம் பண்ணி ஜெயம் பெற போகிறாயா? Now here that power of the dragon is working in the world and bringing the sinful life, even perfecting that sinful thing. And will he going to battle? Will he going to wage war again? That power and going to find a victory. இல்ல, இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்ட பிற்பாடு மறுபடியும் அந்த வலுசர்ப்பத்தோடு நீ யுத்தம் பண்ணி ஜெயித்தால் தான் முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே இரத்த சாட்சிகளின் கூட்டத்தில் நீ எழும்ப முடியும். Only if you wage war against the devil, the Antichrist,
only in the latter part of the 3.5 years, you will join with the martyrs. ஆகவே இப்பொழுதே நாம் ஒவ்வொருவருக்கும் வானத்திலே ஒரு யுத்தம் இருக்கிறது. எபேசியர் 6:12 படி. Even today, presently, as we read in Ephesians chapter 6 verse 12, everyone is having a war against the devil. 2 சாமுவேல் 11 அதிகாரம் 1 வசனத்திலே ஒரு வசனத்தை படிக்கிறோம். And even in 2 Samuel 11 chapter verse 1 what we read. ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீதோ மற்ற எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு எருசலேமிலே இருந்து விட்டான். When there was a war, what the King David did, he sent everybody but he remained in the palace. அருமையான கிறிஸ்தவ நண்பனே, இது உனக்கு போராடக்கூடிய காலம், யுத்தம் பண்ண வேண்டிய நேரம். Oh Christian friend, this is a time where you had to strive again, where you had to wage war against the devil. வெளிப்படுத்தல் 1:6 படி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட உன்னை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். In Revelation chapter 1 verse 6, as you have been washed by the blood of the Lord Jesus Christ, you have been made as a kings and priests. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனமே, ராஜாக்களாய் நீ மாற்றப்பட்டிருக்கிறாய். ராஜரீக ஆசாரிய கூட்டத்திலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். As you are anointed by the Holy Spirit, God has made you as a king. God had made you as a royal priesthood. நீ ராஜாவா இருந்தால் உனக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. If you are a king, you have a war. 2 சாமுவேல் 11:1 தாவீது மற்ற எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு இவன் எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் நகரம், சமாதானமாக இளைப்பாறுதலாக இருந்தான். This 2 Samuel 11 chapter verse 1, he is sending everyone to the war, but he was remaining peaceful in Jerusalem. He was remaining in a peaceful state. இன்னும் வேறு சிலரை குறித்து நியாயாதிபதிகள் புத்தகம் 5 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். And even we read about certain people in the book of Judges. ரூபனை குறித்து கர்த்தர் சொல்லும்போது மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? And even saying about the Reuben, only not to hear the sound of the flock while you have remained in the midst of him. ஒரு கூட்டத்தார் கடற்கரையில் இருக்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் கப்பலில் இருக்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் யோர்தானுக்கு அக்கறையிலே நின்று விட்டார்கள் யுத்தம் பண்ணாமல். And even one group of people are in the coastal, another people found in the ship, and something beyond the river without making a war. செபுலோனும் நப்தலியுமோ போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். But Zebulun and Naphtali never mind about the life, and they were able to stand again. எப்ராயிம் புத்திரரை குறித்து தேவன் சொல்லும்போது ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரரோ யுத்த நாளிலே முதுகை காட்டினார்கள். And even it said about the Ephraim, the people who have been wearing the armor in the day of the war, they have only shown the back. யுத்த களத்துக்கு கடந்து வருவாயாக. You come into the battlefield. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று யோபு 7:1 படிக்கிறோம். And we read about in Job 7 chapter verse 1, there is a time have been given for a man to strive and struggle upon. நான் ஜெபத்திலே போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராடுங்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் சபைக்கு. Even the Apostle Paul saying to the church, I am striving in prayer, you must also join along and strive with me. வலு சர்ப்பத்தை ஜெயிக்கும்படியாக 2 முக்கியமான ஆயுதங்கள். Only to overpower the dragon, that's 2 important weapons. வெளிப்படுத்தல் 12:11 வாசிப்போம். Let's read Revelation 12 chapter verse 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, வலு சர்ப்பத்தை ஜெயிக்கும்படியாக 2 ஆயுதங்கள். Oh dear beloved, only to overpower the dragon we got 2 weapons. நேற்றைய தினத்திலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை குறித்து 4 தன்மைகளை பார்த்தோம். Even yesterday we saw about the 4 things of the blood of the lamb. சுருக்கமாக சாட்சியின் வசனத்தை குறித்து சுருக்கமாக நான் சொல்கிறேன். And even I want to tell about the word of the testimony very shortly. ஒரு கிரேக்க வேத ஆராய்ச்சியாளர் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது, and even the great researcher why he was giving an interpretation to this word. சாட்சியின் வசனத்தினால் ஜெயிப்பது என்றால் என்ன, அதுக்கு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார் வேதத்திலிருந்து. And even from the scripture itself here given an illustration how to overpower with the words of the testimony. இயேசு மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தபோது பிசாசு அவரை சோதித்தான். While Jesus Christ came down upon the earth, even the devil had tempted him. அவன் வசனத்தை கொண்டு சோதித்தான், இயேசுவும் அவனுக்கு பதிலாக வசனத்தை கொண்டு அவனோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தார். And he only tempted the Lord Jesus Christ with the word of God. As a reply, even Jesus Christ used the word of God
and overpowered him. அது எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். It is the matter that is well known to everybody. ஆனா அந்த கிரேக்க ஆராய்ச்சியில் மற்றொரு காரியத்தை குறிப்பிட்டிருக்கிறார். And even that Greek researcher, he told another thing. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, Shadrach, Meshach and Abednego. விக்கிரகத்தை நிறுத்தி இதை வணங்க வேண்டும் என்று சொன்னபோது பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு சவால் விட்டார்கள். And when they were made to stand before the statue, and they were making a challenge to the kingdom of Babylon. அவர்கள் உறுதியாக விக்கிரகாராதனை செய்யக்கூடாது என்று தேவனுடைய பிரமாணம் இருக்கிறபடினால் அந்த வசனத்தில் உறுதியாக நின்று அந்த யுத்தத்தை பண்ணினார்கள். As they know well, they must never be after idol or idolatry, and they were standing for the word of God firmly, and they made a war against. சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். By the word of the testimony, they overpowered him. இந்த யுத்தத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பொறுத்தவரையிலும் அவர்கள் திரும்ப உயிரோடு வந்தார்கள். In this, Shadrach, Meshach and Abednego, they came alive back again. அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியிலே இவர்கள் 3 பேர் போடப்பட்டார்கள். 4வது ஒருவர் தேவகுமாரனுக்கு தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் அவர்களோடு உலாவி அவர்களை மீட்டெடுத்தார். And they were cast into the fiery furnace. They were cast as a 3, as a 4. The Son of Man was with that they came back alive. அவர்கள் எதற்கு உறுதியாய் நின்றார்கள்? For what they stood firmly. விக்கிரகாராதனை செய்யக்கூடாது என்கிற அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். And they obeyed to the word of God that they should never do idolatry. இதை இந்த கிரேக்க ஆராய்ச்சியாளர் விளக்கம் கொடுக்கும்போது Even that Greek scholar, when he gave explanation. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் என்று நினைக்கிறேன். அங்கே நாபோத் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். Even in the 1 Kings 21 chapter, the 4 verses here, he also says about the Naboth. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இந்த பூமியில வலுசர்ப்பத்தோடு நாம் பண்ணுகிற யுத்தத்தில் ஒருவேளை சரீர பிரகாரமாக நாம் உயிரோடு தேவனால் மீட்கப்படலாம், காப்பாற்றப்படலாம். மறுபக்கத்தில் நாம் மரித்து போக வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். And when we make a war, wage war against the Antichrist, sometime we may die, we may be brought to life, or sometime we may to die. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தேவன் மீட்டெடுத்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் நாபோத்துடைய விஷயத்தில் நாபோத்தை கல்லெறிந்து கொன்றார்கள். என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி அவன் மரித்தான். And even in the matter of Shadrach and Meshach and Abednego, he was cast into the fire and he came alive. But in the matter of Naboth, they stoned him to death because he was very firm. The inheritance of my father, let me not give it to anybody. ஆவிக்குரிய உலகத்தில் அருமையான கிறிஸ்தவ நண்பனே, கிறிஸ்தவ சகோதரனே, வலுசர்ப்பத்தோடு உனக்கு வலுசர்ப்பத்தில் நடக்கிற யுத்தத்திலே நீ சரீர பிரகாரமாக உயிரோடு தேவனால் காப்பாற்றப்படலாம். ஒருவேளை ஸ்தேவானை போல நாபோத்தை போல இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். எப்படி இருந்தாலும் நீ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பிழைத்தாலும் மரித்தாலும் தேவன் ஜெயித்திருக்கிறார். But even when you stand firm for the word of God, sometimes you have to die. You have to die like a Naboth, like a Stephen. But one thing, Jesus Christ, he had overpowered everything. மறுபக்கத்தில் தேவன் உன்னை ஜெயிக்க பண்ணி இருக்கிறார். அந்த வலுசர்ப்பத்தை ஒருவேளை சரீரத்தில் நீ பூமியிலே மரித்து போகலாம். உனக்கு வரக்கூடிய சோதனையிலும் போராட்டத்திலும் வியாதியிலும் நீ மரித்து போகலாம். ஆனாலும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சாட்சியின் வசனத்தை உறுதியாய் பிடித்து அந்த வலுசர்ப்பத்தோடு நீ யுத்தம் பண்ணினாயே, அந்த யுத்தத்தில் சரீரத்தில் நீ மரித்தாலும் தேவன் உன்னை ஜெயிக்க பண்ணியிருக்கிறார். And even as you are firm with the word of God, as you stood for the word of God, you may be dying out of sickness. But one thing you must understand, by that word of God he has made you alive. விக்கிரகாராதனை செய்யக்கூடாது என்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ளே இறங்கி போன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நோக்கி பார்ப்பாயாக. Just look into that. It said Meshach and Abednego, when it was heated to 7 times, as you are daringly entering. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியிலே இறங்கி போகும்படியாக அல்ல, நல்ல குளிர்ந்த தண்ணீரில் இறங்கி போகும்படியாக இதோ இந்த 2ஆம் நாளிலே ஒரு தேவ சத்தம் உன்னை தேடி வருகிறது. தேவனுடைய வசனம் உன்னை தேடி வருகிறது. முழுக்க ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படிவாயாக. And not only just you had to enter into that fire, but even the voice of God is coming towards you, that you had to get down into the water, that you had to obey to the water baptism. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பரிசுத்த அப்போஸ்தலரோ அவர்கள் அனுமதி பெற்றவருடைய கரத்திலோ முழுக்க ஞானஸ்நானம்படியாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. And even in the Father, Son and the Holy Spirit,
even in the hand of the apostle, you just obey and surrender to give yourself to the immersion baptism. நான் நேற்றைய தினத்திலே சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்துக்கு 7 தலைகள் இருக்கிறது. அது பாவத்தின் பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. As I told that Christ is having 7 heads, is only speak about the perfection of sin. பாவங்கள் 2 விதமாய் காணப்படுகிறது. பாவ கிரியைகள், பாவ சுபாவங்கள். And even the sin is found in 2 ways. Even it is the nature of sin and even the power of sin. நேற்றைய தினத்திலே இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்கள் போக கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தை பார்த்தோம். Yesterday by the blood of the Lord Jesus Christ we will be cleansed and purged. அருமையான நண்பனே, அந்த வலு சர்ப்பத்தின் வல்லமை உன்னை பாவத்தின் பூரணனாய் விடுவதற்கு முன்பாக இரண்டாவது பாவங்கள் போக கழுவப்பட நீ செய்ய வேண்டியதுதான் இந்த தண்ணீரின் முழுக்கு ஞான ஸ்நானம். And before even the devil to overpower, and what he had to do, you had to obey even to the cleansing of these waters baptism. தண்ணீரிலே முழுகி ஞான ஸ்நானம் எடுக்கும்போது உன்னுடைய பாவங்கள் போக நீ கழுவப்படுகிறாய். அப்போஸ்தலர் 22:16. And even Acts the Apostle 22:16, when you take a baptism, you are being cleansed out of all sin. இப்பொழுதும் நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise to the holy name. இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காமல் நீங்கள் யாராயிலும் காணப்பட்டால் இப்பொழுதுதானே இனி வரக்கூடிய அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்பும்படியாக, வலு சர்ப்பத்தை ஜெயிக்கும்படியாக, பாவத்தின் பூரணம் உங்களுக்குள்ளே நடைபெறுவதற்கு முன்பாக பாவங்கள் போக கழுவப்படும்படி பரிசுத்தவான்களுடைய கரத்துக்குள் கடந்து வருவீர்களாக. And before you be overpowered, even you have the perfection of sin, but now you come into the hand of the apostle so that you may be purged and cleansed and have the forgiveness of sin, and you take the water's baptism. இனி மறுபக்கத்தில் இயேசுவின் இரத்தம் எப்படி இயேசுவின் இரத்தத்தினால் வலு சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். And in what a way, how you can overpower the blood of the Lord, the Lamb, the Lord Jesus. I want to tell 2 things and I conclude. நீங்கள் மனம் திரும்பி இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தேவனுக்கு சமீபமாய், தேவனோடு ஒன்றோடு ஒன்றாய் நீங்கள் இருக்கிறீர்களா? And you may be repented, you may be a man got the baptism, you may got united in the Holy Spirit, or you a man united with God. இயேசு சொல்லுகிறார், என் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. And even Jesus Christ said, as he was always doing pleasing, and the Father never allowed him to be alone. இன்றைக்கு வலு சர்ப்பத்தோடு பண்ணுகிற யுத்தத்திலே நீ தனியாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? தேவன் உன்னோடு இருக்கிறாரா? And even as you are making war with the dragon, are you alone? Whether God is with you? நாம் மனம் திரும்பின பிற்பாடும், ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் பாவம் நமக்குள் வரும். Even when you are repented, when you take baptism, when you have anointed the Holy Spirit, even the sin will be coming back in you. ஏனென்றால் ஒரு பெரிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பாவம் வேறு எங்கும் அல்ல, நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில். Even Romans 7 chapter, the sin is not dwelling anywhere, is only dwelling in the inner heart. நிர்பந்தமான மனுஷன் நான், I am a wretched man. இந்த மரண சரீரத்தில் நீ யார் விடுதலை ஆக்குவார்? Who could deliver me out of this body of death? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லை என்று சொல்ல முடியுமா? Oh, dear child of God who are anointed by the Holy Spirit, can you say that you have no sin? சத்திய வேதத்தில் 21 விதமான பாவங்கள் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறது. Even in the Holy Scripture, the 21 sins have been evidently been written. அந்த பாவ பட்டியலை வாசித்தால் நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் காணப்படும். When we read that list of that sin, we will have a lot of sins in our life. இந்த பாவமானது தேவனை உன்னை விட்டு பிரித்து வெகு தூரத்தில் கொண்டு வருகிறது. And this sin is while is separating you and taking you away and far away from God. உன்னுடைய குற்றத்தை நீ உணராத பட்சத்திலும் தேவன் உன்னை விட்டு போய் விடுகிறார். ஓசியா 5:15 படி. Hosea 5:15, when you never realize of your mistake, God will depart and go away. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். Until they feel their error, and I will go back to my place. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, நீ ஜெபிக்கும்போது தேவ சமூகத்தை உணர முடிகிறதா? when you pray, are you able to feel the presence of the Lord? உன்னால் தேவ சத்தத்தை கேட்க முடிகிறதா? Are you able to hear the voice of God? நீ தேவனை ஆராதிக்கிறாய், தேவ சமூகத்துக்கு போகிறாய், தவறாமல் போகிறாய். உன்னுடைய எல்லா ஜெபத்திலும் தேவ சமூகத்தை நீ அனுபவிக்க முடிகிறதா? Are you going for the church? You are worshiping the Lord in all the time. Are you able to feel the presence of the Lord? இல்லை, தேவன் உன்னை விட்டு தூரமாக இருப்பதாக நீ உணர்கிறாயா? ஒத்துக்கொள்ள போகிறாயா? Are you going to admit
that you are going away from God. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வனாந்திர பாதையில் நிச்சயமாய் வரும். Even in our spiritual life, in this wilderness, certainly we will have this problem. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும்போது இந்த இயேசுவின் இரத்தம் என்ன செய்கிறது? When you have that circumstances, what this blood of Jesus is doing, இது ஒரு பாவியை தேவனிடத்திலே கொண்டு வரக்கூடிய வசனமா இருந்தாலும் இது எல்லா சந்தர்ப்பத்துக்கும் பொருந்தும். and even though it is a sinner to bring closer to the Lord Jesus, it is applicable to all. எபேசியர் 2:13. Ephesians chapter 2 verse 13. எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த வேளையிலே நீ என்ன செய்ய போகிறாய்? now in this present time, what are you going to do? என்ன இந்த கூட்டத்துக்கு வந்த நீங்கள் தேவ சமூகத்தை போல உணர முடிகிறதா? As you have come into this meeting, are you able to feel the presence of the Lord? எல்லா ஆராதனைகளுக்கும் போய் கொண்டிருக்கிற நீங்கள், அதிகாலையிலே வீட்டிலே ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுகிற நீங்கள் தேவ சமூகத்தை அனுபவிக்க முடிகிறதா? You are attending all the meeting, who are having 4 o'clock praising, are you able to feel the presence of the Lord? இல்ல எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் வசனங்களை கேட்டாலும், எவ்வளவு கூட்டங்கள் அட்டெண்ட் பண்ணாலும் தேவன் உங்களை விட்டு தூரமாக இருப்பதாய் உணர்கிறீர்களா? Even though you are attending the meeting, you are hearing the word of God, how do you feel that the Lord has departed from you? நீ எத்தனை கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தேவனை விட்டு தூரமாய் காணப்பட்டாலும், even though the millions of kilometers when you are away, departed from the Lord, தேவனை உன்னை விட்டு தூரமாய் கொண்டு போகக்கூடிய எவ்வளவு பெரிய கொடிதான அந்தரங்க பாவம் வாழ்க்கையில காணப்பட்டாலும், whatever secret sin, whichever that could take you far away, இந்த இயேசுவின் இரத்தம் இதோ இந்த வேளையில உன்னை மறுபடியுமாய் தேவன் அண்டையிலே கொண்டு சேர்க்கிறது. even the blood of the Lord Jesus Christ now doing the work of restoring you, to bring you back again to the Lord. கொஞ்ச நேரம் கண்களை மூடி அந்த இரத்தத்தின் வல்லமையை தியானிப்போமாக. And let's close our eyes and meditate the power of the blood of Jesus. எரேமியா 3 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் நிலவரத்தை ஒத்துக்கொள். And even God says, you admit your condition. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, ஆரம்ப நாட்களில் நீ ரட்சிக்கப்பட்ட போது, வாழ்க்கைப்பட்ட போது இருந்ததான அந்த தேவ பக்தி, தேவனோடு உள்ள ஐக்கியம், அந்த தேவனோடு உள்ள தொடர்பு இன்றைக்கு உனக்கு இருக்கிறதா? தேவ சமூகத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லை என்றால் ஒத்துக்கொள். and what you are in the primary days when you had a life with God, or how the experience, what you have lost, if you have that, you admit it before the Lord. இப்போ ஒரு பெரிய காந்த துண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். You just take the magnet piece, கீழே ஒரு இரும்பு துண்டு இருக்கிறது. and here you see a little piece of iron. இந்த காந்த துண்டு வருகிற போது, மேலே இருந்து வரும்போது, when this magnet piece comes from distant from high, இந்த இரும்பு துண்டை தன்னகத்தையே இழுத்துக் கொள்ளுகிறது. and even that iron been drawn towards it. இரும்பு துண்டை இழுக்கக்கூடிய வல்லமை அந்த காந்தத்துக்கு இருக்குமானால், if that magnet is having power to draw that iron piece, உன்னுடைய பின்மாற்றத்தின் மூலமாக, even through your backsliding, உன்னுடைய ரகசிய பாவத்தின் மூலமாக, through your secret sinful இல்ல life, பல்வேறு இடர்கள் மூலமாக, through a lot of offenses, தேவனை மறுதலித்து தூரமாக போயிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, people were denied, gone far away from the Lord, நீதான் தேவ சமூகத்தில் இந்த இரும்பு துண்டை போல் இருக்கிறாய். you are in the presence of God like an iron piece. காந்தத்தை பார்க்கல எத்தனையோ கோடி 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 மடங்கு வல்லமை உள்ளதான இயேசுவின் இரத்தம் இதோ உன்னை நோக்கி உன் தலைக்கு நேராய் இறங்கி வருகிறது. Even more powerful than a magnet, which is having millions of power, even above your head, it is descending down. நான் தேவ சமூகத்தில் விசுவாசித்து இயேசுவின் இரத்தத்தின் மேல் சவால் விட்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன், எத்தனை கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தேவனை விட்டு தூரமாய் உன் ஜீவியம் காணப்பட்டாலும், இதோ இந்த வேளையில் தானே, இதோ இந்த சனப்பொழுதில் தானே, இப்பொழுது தானே காந்தத்தை பார்க்கிறோம். கோடி 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 மடங்குள்ளதான இயேசுவின் புண்ணிய ரத்தம் உன்னை தேவனுக்கு சமீபமாய் இழுத்துக் கொண்டு வருகிறது. And I even challenge the blood of Jesus, even you may be far away for a kilometer, millions of kilometers, just like a power magnet, the blood of Jesus Christ able to draw you nearer and nearer to God. இதோ தேவனுடைய பரிசுத்தவான்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். Now even the saints of God are going to pray for you. பரலோகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். And even looking into heaven, we are going to pray. பிதாவே, Oh Father, உம்முடைய குமாரனுடைய இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை இல்லையோ? will not that
the blood of Jesus have no power? ஒரு இரும்பு துண்டை காந்தத்துக்கு இழுக்க கூடுமானால், If that magnet able to draw the iron piece, தேவனை விட்டு தூரமாய் போனதான ஒரு தேவனுடைய மனுஷனை அல்லது ஒரு கிறிஸ்தவனை, ஒரு பின்மாற்றக்காரனை, ஒரு பாவியை மறுபடியும் தேவனிடத்தில் இழுத்து சேர்க்கக்கூடிய வல்லமை, இந்த எபேசியரில் எழுதப்பட்ட இந்த வசனத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு மனிதனையும் இழுப்பதாக. even what it is said in Ephesians, whoever gone far away from the Lord, even this power of the blood able to draw everybody. கற்பனை பண்ணி பாருங்கள். You just imagine. அந்த காந்த துண்டு இரும்புக்கு நேராய் போகும்போது, when that magnet go near that iron piece, அந்த காந்தம் ஒரு நாளும் சொல்லாது, even that magnet would never say, நான் உன்னை அடுத்த மாதம் என் நகத்தை தூக்குறேன், and I will lift you in the next month, அடுத்த வருஷம் தூக்குறேன், and I will lift you in the next அடுத்த வாரம் தூக்குறேன், I will lift you in the next நாளைக்கு தூக்குறேன், I will lift you tomorrow. 2 மணி நேரம் கழிச்சு தூக்குறேன்னு ஒரு நாளும் சொல்லாது. It won't say I will lift you after 2 hours. இயேசுவின் இரத்தமும் அப்படிப்பட்டதே, அதை பார்க்கல விலையேறப்பட்டது. Even the blood of Jesus Christ, much precious and powerful than that. இந்த நாகமலை புதுக்கோட்டையில உள்ள எல்லா தெருக்களிலும் இயேசுவின் புண்ணிய இரத்தத்தை தெளிக்கிறோம். And we are sprinkling the holy blood of the Lord Jesus Christ in every street of Nagamala Pudukkottai. தேவனுக்கு தூரமாய் இருக்கிறேன் என்று நீ முதலாவது ஒத்துக்கொள்வாயாக, உன்னை தாழ்த்தி ஒத்துக்கொள்வாயாக. You say, humble yourself, that you are far away from God. தயவு செய்து முழங்காலில் நின்று அந்த இயேசுவின் இரத்தத்தை நோக்கி பாருங்கள். Please stand on your knees and look under the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமையின் 14 விஷயங்களை இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைக்கிறேன். And even I desire to say the goodness of the 14 things of the blood of Jesus. வலு சர்ப்பத்தை வேற எந்த காரியத்தை கொண்டு நீங்க ஜெயிக்கவே முடியாது. And you cannot in no way overpower that dragon. நீங்கள் மனம் திரும்பினதோடு, பாவ மன்னிப்பு பெற்றதோடு இயேசுவின் இரத்தம் உங்க வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் இயேசுவின் இரத்தம் முடிந்து போய்விட்டது. Even after your repentance, even many of your life, the power of blood of Jesus Christ have been seized. வாயை திறந்து அறிக்கையிடுவோமாக. Let's open your mouth and ஆண்டவரே, நான் தேவனுக்கு தூரமாக இருக்கிறேன். நான் என்னை குறித்து சொல்லுகிறேன், என் கரங்களை உயர்த்துகிறேன். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நான் தேவ சமூகத்தை இழந்திருக்கிறேன். And even I myself confess in many occasions I have lost the presence of the Lord. எல்லாரும் கண்களை மூடி அங்கே இங்கே பார்க்க வேண்டாம். உங்களுடைய வலது கரத்தை உயருங்கள், கர்த்தர் காணட்டும். And not look here and there, lift up your hand, let God see you. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, நீ எவ்வளவு காலம் தேவனுக்கு தூரமாக இருக்க போகிறாய்? how long will you go into away for this God? இந்த நொடிப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம். Now this moment is a good chance for your உன்னை life. தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இயேசுவின் புண்ணிய இரத்தம் இந்த பந்தல் முழுவதும் ஒரு நதியை போல பெருக்கெடுத்து இறங்கி வருகிறது. And even that blood which is able to bring near to God like a river, it's running. பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் ஒரு மீட்டிங்ல ஒரு பிசாசு பிடித்ததான ஒரு சகோதரிக்கு அதனுடைய வெறும் கையை அதனுடைய வாயில நீட்டி, இதோ இயேசுவின் இரத்தத்தை குடிக்க கொடுக்கிறேன் என்று சொன்னார். Even in one place, even Pastor Aldas, the demon possessed woman, with the empty hand, and I give the blood of Jesus for you to drink. அன்றைக்கு ஒரு விசுவாசியாக ஈரோடிலே நடந்ததான கன்வென்ஷனில் நாங்கள் பங்கெடுத்தோம். As a believer, that convention which was held in Erode, I participated. நாங்கள் கண்களை மூடி இருந்த போது அவர் வெறும் கையை தான் நீட்டி காண்பிக்க சொன்னார். சொட்டு சொட்டாக அந்த இரத்தம் அந்த பிசாசு பிடிச்ச ஸ்திரீனுடைய வாயில விழுந்தது. Only he had shown the empty hand, but the blood which is like a drop by drop fell in the mouth of that demon possessed woman. நீ எப்போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிடுகிறாயோ, உச்சரிக்கிறாயோ, விசுவாசிக்கிறாயோ, நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு இந்த இயேசுவின் இரத்தம் இறங்கி வருகிறது. Wherever you confess, wherever you pronounce, say this, where blood of Jesus, there the blood comes. உன்னை குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற பில்லி சூனியம், மந்திரவாதத்தின் வல்லமை, வலு சர்ப்பத்தின் வல்லமை இதோ வேரோடு பிடுங்கப்படுகிறது. Even all the power which are bound through the witchcraft and all been uprooted and even the root been taken away. வாயை திறந்து அறிக்கையிடுவாயாக. You just open your mouth and confess. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. Whatever they never confess the Lord Jesus Christ who have come in the flesh, it's not of God. வரும் என்று கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ஆவி அதுவே. And what we heard about that ensuing Antichrist is that. அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. Even that Antichrist is in our midst. இந்த வேளையில் மாம்சத்தில் வந்த இயேசுவின் இரத்தத்தை, உனக்காக இரத்தம் சிந்தின அந்த இயேசுவின் புண்ணிய இரத்தத்தை வாயை திறந்து அறிக்கை பண்ணாவிட்டால் அந்த கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. And if you are not able to confess the blood of the Lord Jesus Christ,
You have the spirit of the Antichrist. இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிடுவாயாக. And you confess the blood of Jesus Christ. எத்தனை கோடி கிலோமீட்டர் அந்த பக்கம் தேவனுக்கு தூரமாய் நீ இருந்தாலும் ஒரு சனப்பொழுதிலே தேவனுக்கு சமீபமாய் உன்னை கொண்டு சேர்க்கக்கூடிய இயேசுவின் புண்ணிய இரத்தம். It is the holy blood. Even though you are a million kilometers away, it is having power to bring near to God. இதோ அந்த இரத்தம் நம்ம மத்தியிலே இறங்கி வருகிறது. Only that blood is come descending before us. அநேகருடைய ஜீவியத்திலே அந்த இரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது. Even in many lives that blood is descending down. நீங்களோ தெளிக்கப்படும் இரத்தத்தின் கீழ் வந்து சேர்ந்தீர்கள். And you all come to that sprinkling of the blood. இரத்தத்தின் கீழ் நீ இருக்கிறாய் என்றால் உன் தலைக்கு மேல் இயேசுவின் புண்ணிய இரத்தம் இருக்கிறது. And if you are under that blood, above your head you have that holy blood of Jesus. இதோ அந்த இரத்தம் உன்னை உயிர்ப்பிக்கிறது. Even that blood is able to quicken அந்த இரத்தம் you. கட்டுக்களை அவிழ்க்கிறது. And able to unravel all your அந்த இரத்தம் வியாதிகளை குணமாக்குறது. Even that blood is able to heal all your sickness. அந்த இரத்தம் தேவனுக்கு தூரமாய் இருந்த உன்னை தேவனுக்கு சமீபமாய் கொண்டு சேர்த்து வலுசற்பத்தை ஜெயிக்க உதவி செய்கிறது. And that blood is able to bring closer to God. And it is having power to overpower the dragon. இந்த இரண்டாம் நாளிலே இயேசுவின் புண்ணிய இரத்தம் நம் மத்தியிலே ஜெயித்து இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். And even the second day, the blood of Jesus Christ and triumph. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவரில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவரில் நின்று பாயுதே. விலையேற பெற்று நான் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேற பெற்று நான் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. சிந்தையிலே பாதங்களும் நிந்தைகளேற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்காமல் வழிக்கவே. அந்த கிறிஸ்துவின் ஆவி இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Even in this day, spirit of Antichrist it is at work. நாம் இப்பொழுது கேட்ட வசனம் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குட்படுகிற ஜனங்களுடைய அவல நிலையை காண்பிக்கிறது. The words that we heard just now shows the pathetic situation, the pathetic state of the people who are left behind at the coming of Jesus. இப்பொழுதே அந்த கிறிஸ்து உன்னுடைய நெற்றி கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். And even right now Antichrist is awaiting for your forehead. இப்பொழுதே உன்னுடைய வலது கை கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். Antichrist is awaiting for your right hand right now. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய நெற்றியை குறித்து நீ ஜாக்கிரதையாக இரு. I say you beware of your forehead. உன்னுடைய வலது கையை குறித்து ஜாக்கிரதையாக இரு. Beware of your right hand. இதை அறிந்த தேவன் பழைய ஏற்பாட்டிலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். And God who knew this started working right from the Old Testament. இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி
அக்கிரமத்தின் ரகசியம் ஏதேன் தோட்டத்திலேயே தொடங்கிவிட்டது. This spirit of Antichrist, the mystery of iniquity, began in the Garden of Eden. அக்கிரமத்தின் ரகசியம் ஏதேன் தோட்டத்திலே தொடங்கிவிட்டது. Mystery of iniquity began in the Garden of Eden. பழைய ஏற்பாட்டிலே தேவன் மிகவும் கவனமாக கிரியை செய்து கொண்டு வந்தார். And God was attentively working in the Old Testament. இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி மனிதனுடைய நெற்றியை கவனம் வைத்துக் கொண்டே இருக்கிறது. This spirit of Antichrist has a focus upon the forehead upon man. எப்பொழுது இந்த நெற்றி கிடைக்கும் என் முத்திரையை தரித்து விடலாம் என்று. As to when I will get this forehead to place my mark there. ஆகையினால் தான் ஜனத்தின் தலைவன் என்று எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதி வைக்கும்படியாய் சொன்னார் ஆண்டவர். Therefore the Lord asked the high priest, who was the leader of the people, to have the writing holiness to the Lord in his forehead. இந்த நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த கிறிஸ்துவின் முத்திரை அந்த நெற்றியில் தரிப்பிக்கப்பட முடியாது. The forehead which has the writing holiness to the Lord cannot have the mark of the Antichrist upon. அதே ஆசாரியனுடைய பிரதிஷ்டையின் போது நீங்கள் பாருங்கள், அவனுடைய வலது கையிலே இரத்தம் அடையாளம் போடப்பட்டது. Let's look at the same high priest. He has the mark of the blood upon his right hand. ஆண்டவருக்கு தெரியும் இவன் நெற்றியையும் வலது கையையும் குறிப்பாக வைத்திருக்கிறான் என்று. Therefore the Lord will knows Antichrist has the forehead and the right hand as a mark for him. இதோ பழைய ஏற்பாட்டிலேயே இந்த நெற்றி அந்திகிறிஸ்துக்குரியது அல்ல என்று காண்பிக்கும்படிக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டது. It's right in the Old Testament that this forehead may not go to Antichrist. It was written holiness to the Lord. இரத்தம் வலது கையில் அடையாளமாய் போடப்பட்டது. And blood was a mark upon the right hand. புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். And Saint Paul writes in the New Testament, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், if it so be that you are risen with Christ, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். seek those things which are above, where Christ seated on the right hand of his Father. நீ அவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் அந்திகிறிஸ்து உன்னுடைய நெற்றியிலே முத்திரை போட முடியாது. As if you keep thinking about that, Antichrist cannot place your mark upon your forehead. கிறிஸ்து இயேசு வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளை குறித்து சிந்தியுங்கள். Think about things above, where Christ is seated at the right hand of Father. உன்னுடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுது. Holiness to the Lord be written on your forehead. அந்திகிறிஸ்துவுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Don't fear the Antichrist. உன்னுடைய வலது கை மட்டுமல்ல, Not only on the right hand. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உங்களுடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்புக்கொடுங்கள். Saint Paul writes, surrender your members as instruments of righteousness. உன்னுடைய வலது கையும் ஒப்புக்கொடு, Surrender your right hand. இடது கையும் ஒப்புக்கொடு, Surrender your left hand too. கால்களையும் ஒப்புக்கொடு, Your feet too. சரீரத்தின் அவயவங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய நீதிக்கு அடிமையாய் ஒப்புக்கொடு. And every member of your body, give it as an instrument of righteousness. இதோ ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறது. I hear a mild voice. நான் உன் வலது கையை பிடித்து என்று சொல்லுகிறார். I uphold your right hand. நான் உன் வலது கையை பிடிப்பேன். I will take hold of your right hand. அவர் உனது வலது கையை பிடிப்பார் என்றால் அந்திகிறிஸ்து எப்படி மைக்ரோசிப் ஏற்ற முடியும்? If he takes your right hand, how can Antichrist insert the microchip? அவர் உன் வலது கையை பிடிக்கிறார். He holds your right hand. உன்னுடைய வலது கையிலே மைக்ரோசிப் போட முடியாது. And microchip cannot be inserted in your right hand. இயேசு உன் வலது கையை பிடிக்கிறார். Jesus holds your right hand. உன்னுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறி இருக்கிறது. Your mind has become the mind of Christ. நமக்கு அந்திகிறிஸ்துவை பற்றி பயம் இல்லை. We have no fear of the Antichrist. நம்முடைய எண்ணமெல்லாம் இயேசுவின் வருகையே. All our thought is about the coming of Jesus. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். In a moment, in a twinkling of an eye, we shall all be transformed. அந்த விசுவாசமுடையவர்கள் உங்களுடைய கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஷரபலகதுரபலகதுரபலகதுல விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் நின்று பாயுதே. ஆமென். விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற நாய் உன்னை மாற்ற விலையாகுகின்றனரே. விலையேற பெற்ற நாய் உன்னை மாற்ற விலையாகுகின்றனரே. ஒரு நிமிஷம், யாருக்காகலும் வியாதியோ பலவீனமோ, எல்லாரும் எழுப்பி நில்லுங்கள். யாருக்காகலும் வியாதியோ பலவீனமோ மனபாரங்களோ
சிந்தையிலே போராட்டங்களோ இருந்தால் நீங்கள் தயவு செய்து முன்னே வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். If any of you have any burden in your mind or any kind of conflict or sickness, please come forward. இந்த வலு சர்ப்பத்தின் போராட்டங்கள் யாருக்கு இருந்தாலோ, if any of you have the struggle of this dragon, மந்திரவாத கட்டுகள் யாருக்கு இருந்தாலோ, if any of you are bound by the band of witchcraft, சரீரத்தின் பலவீனங்கள் யாருக்கு இருந்தாலோ, if any of you are weak in your body, முன்னே நடந்து வாருங்கள். please come forward. நடந்து வரும்போதே சொல்லுங்கள், Then say, என் நெற்றியை ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender my forehead to Lord Jesus. என் வலது கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender my right hand to him. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். The Lord is speaking to you. உன்னுடைய நெற்றியிலே நான் என் இரத்தத்தின் அடையாளம் இடுகிறேன். I put the mark of my blood on your forehead. உன் சிந்தையை பரிசுத்தப்படுத்துகிறேன். And I sanctify your thoughts. உன்னுடைய வலது கையை நான் பிடித்துக் கொள்கிறேன். I take hold of your right hand. உன்னுடைய வியாதியை பற்றி கவலைப்படாதே. Don't be worried about your sickness. உன் போராட்டத்தை பற்றி கவலைப்படாதே. Don't be worried about your conflict. நான் சாத்தானை ஜெயித்த இயேசு. I am a Jesus who overcame Satan. இது ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. I hear a mild voice. நான் உன் சிந்தையை பரிசுத்தப்படுத்துகிறேன். I sanctify your thoughts. பிசாசு எத்தனையோ நாட்களாக உன் சிந்தையிலே போராடுகிறான். Many days together Satan is striving against your thoughts. தேவையில்லாத பாரங்களை உன் சிந்தையிலே கொண்டு வருகிறான். He brings in unnecessary burdens. எப்படியாவது உன்னை வீழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறான். And has planned somehow to make you fall. சத்துருவின் சதிவினைகளை இயேசு முறியடித்தார். But Jesus has crushed the plans of the devil. விலையேற பெற்ற இரத்தம் இயேசுவின் அந்த சரீரத்திலிருந்து பாய்ந்து கொண்டே இருக்கிறது. Precious blood of Jesus is flowing from his body. பாஸ்டர் அருள்தாஸ் கையை காட்டினபோது அவருடைய விரலிலிருந்து இயேசுவின் இரத்தம் ஊற்றப்பட்டது. When Pastor Aruldas showed his hand, from his hands blood of Jesus flowed. இந்த கதரிசனமான இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து உண்மையில் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் துளிகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. And today the blood drops of Jesus Christ are falling upon you from his invisible hand. இயேசு உன்னுடைய வியாதியை சுகமாக்குகிறார். Jesus is healing your sickness. எல்லா ஊழியக்காரர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். Servants of God together pray. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குகிறார். The Lord is delivering them. நீ திரும்பி போகும்போது சுகத்தோடு போகிறாய். When you return, you will return with healing. இயேசு உண்மையான தேவன். Jesus is a true God. சிலுவையிலே இயேசு மரித்தது உண்மை என்றால், If it is true that Jesus died on the cross, இப்பொழுதே நீ சுகமாவது நிச்சயம். right now you will surely be healed. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. எல்லாரும் கை தட்டி சத்தத்தோடு விபாலா கச்சுலபலா கச்சு அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற நான் உன்னை மாற்ற விளையாடினரே. விலையேற பெற்ற மாற்ற விளையாடினரே. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். விளையாடினரே. இயேசுவின் அதிகாரம் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மாற்ற வியாதியிலிருந்து விடுதலை அடைவாயாக. உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை அடைவாயாக. பிசாசின் ஆவியை கட்டுகிறேன். விலையேற பெற்ற நான் உன்னை மாற்ற விளையாடினரே. விலையேற பெற்ற நான் உன்னை மாற்ற விளையாடினரே. இயேசுவின் நாமத்தில் விலையேற பெற்ற நான் உன்னை மாற்ற விளையாடினரே. 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 தாவீது சிரமண்டலத்தை வாசிக்கும் போதே சவுல் சுகமடைந்தது சத்தியம். It is true that Saul was healed.
தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும் போதே சவுல் சுகமடைந்தது நிச்சயம். It is true that Saul was healed when David played the harp. இப்பொழுது நாங்கள் பாடும்போதே நீ சுகமடைவது நிச்சயம். Now as we sing, surely you will be healed. இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய சரீரத்தில் விடுதலையை உணர்ந்தவர்கள் மட்டும் கைகளை உயர்த்துங்கள். ஒரு விடுதலையை நான் உணர்ந்தேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்துங்கள். உயர்த்தப்பட்ட கைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக அவருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் விளங்கினபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. நான் அவருடைய கிருபையை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு மனிதன். என்னுடைய நெற்றி இயேசுவுக்கு, என் வலது கை மட்டுமல்ல, என் சரீரத்தின் அவயவங்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த ஸ்தோத்திரம் போதாது, நல்ல ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுகிறேன், என்னுடைய நெற்றி அந்தி கிறிஸ்துவுக்கு அல்ல. என்னுடைய நெற்றியை இப்பொழுதே தேடிக்கொண்டிருக்கிறான். என்னுடைய நெற்றியோ இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பாவ சிந்தையில் இருந்து விடுதலை அடைந்திருக்கிறேன். என்னுடைய நெற்றி இயேசுவுக்கு, என் கைகள் இயேசுவுக்கு, என் வலது கை இயேசுவுக்கு, என் இடது கை இயேசுவுக்கு, என் கால்கள் இயேசுவுக்கு, என்னுடைய சரீரம் முழுவதும் இயேசுவுக்கு என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். அருமையான பிதாவே, உம்மை வாழ்த்தி துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரண்டாம் நாள் மாலை வேளையிலே கர்த்தாவே, மகிமை மாட்சிமை நிறைந்தவராக, சர்வ வல்லமை உள்ளவராக, ஒருவராய் மெய்யான பெரிய காரியங்களை செய்கிறவராக எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடைசி காலங்களில் சம்பவிக்க போகிறதை உம்முடைய மகன் மூலமாக நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஜனமும் பக்தி விருத்தி அடையத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்திலும் கர்த்தாவே, சத்துரு நெற்றியை தேடுகிறான், வலது கையை தேடுகிறான் என்பதை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, எங்களுடைய நெற்றியும் எங்களுடைய வலது கரம் உமக்குரியதாய் மாற்றப்பட்டது. ஒவ்வொருடைய நெற்றியிலும், இந்த கூட்டத்திலே கடந்து வந்த ஒவ்வொருடைய நெற்றியிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற பட்டத்தை நீர் கட்டினதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு கை கரங்களிலும் உம்முடைய விலையேற பெற்ற புண்ணிய இரத்தத்தை தெளித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடையவர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, வருகிற காலத்திலே கோபங்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக, விழுகைகளுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக, ஆண்டவரே, கடைசி காலத்திலே நடக்கிற சம்பவங்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக, எங்களை மீட்கும்படியாக இந்த சுவிசேஷத்தை, இந்த சத்தியத்தை நீர் அனுப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனம் கேட்ட ஒருவரும் கர்த்தாவே கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உம்முடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு உம்முடைய சமீபமாய் ஒவ்வொருவரையும் இழுத்துக் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனங்களின்படி வாழ்க்கையிலே எச்சரிக்கையாக ஜீவித்து நீர் வரும் பொழுதுமே சந்திக்க உதவி செய்யும். தொடர்ச்சியான கூட்டங்களில் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.